ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து 1 இல்லைனா 2 வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு அதில் நல்லா நம்ம கேஸ் அடுப்புலேயே சுட்டுக்கலாம். இது நெருப்பில் சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு இப்போ அடுப்பு இல்லாதனால நம்ம கேஸ்லேயே சுடுறோம். இனிமேல் நல்லா சுட்டுக்கலாம். நல்லா உள்ளேயே நல்லா வெந்துடும். இப்போ இது வேகிறதுக்கு முன்னாடி இப்போ வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக வெடித்து வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா உள்ளே போகுது. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கணும். இது வந்து ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிட்டு இது வந்து நல்லா இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி சூடோடையே பண்ணலாம். நம்ம ஒன்றும் இல்லை, இந்த தோலெலாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு சும்மா தயிரே சாப்பிட்டா போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதுக்கு நல்ல ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி எல்லாம் அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் இது ஆறிடும். இதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம இந்த தயிரில் போடும்போது கருக்குன்னு இருக்கும். அதனால் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நான் 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் தான் வீடியோவில் இருக்குது. 2 கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா தோல் அந்த கத்திரிக்காயோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். நம்ம வேக வச்சதுனால இந்த மாதிரி நல்லா மசிக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஒரு 7-8 துண்டு இஞ்சி, ஒரு 7 பச்சை மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு. அப்புறமா உப்பு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, ஒரு கை கருவேப்பிலை, இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் அதில் செய்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, இதோட ப்ராசஸ் முடிஞ்சுது. அப்புறமா நம்ம தயிர் ரெடி பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்க 2 கத்திரிக்காய்க்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு கத்திரிக்காய்னா அதுக்கேற்ற மாதிரி 250 ml அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி தயிர் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க தயிரை. இந்த மாதிரி வயர் விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கரண்டி வச்சு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அது வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அதையே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் இஷ்டப்படாதவங்க கூட இந்த ரெசிபி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, நான், சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன் இது. தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பிடிச்சவங்க வந்து தோசை கூட வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.